காலு கை உத்தரம் எல்லாம் நல்லா இருக்கு. அதில் எந்த தப்பு இல்லை. நாட்டு மாடு அப்படி சொன்னா ரேஸ் காலண்ணே. ரேஸ் காலை. ஆமா. இது பல்லு போட எவ்வளவு வருஷம் ஆகும்? ஏன்னா பல்லு போட ஒரு 6 மாசத்துல போட்டுருந்தேன். 6 மாசத்துல பல்லு போட்டோம். ரேஸுக்கு பழக்கி இருக்கா? பழக்கி இருக்கு. ஆனா ஓடல. நம்ம வாங்கி ஓட்டிக்கணும். காலை நல்லா இருக்கு. காலை நல்லா இருக்கு. ஜோடி எவ்வளவு சொல்றீங்க? 43 ரூபா சொல்லுங்க. 43,000. எவ்வளவு கேக்குறாங்கண்ணா? 40 ரூபாய் அனுசரிச்சு கேட்காங்க. எவ்வளவு வந்தா கொடுப்பீங்கண்ணா? ஒரு 2 ரூபா 100 வந்தா கொடுக்கலாம்னு வச்சிருக்கேன். 41,000. நீங்க வியாபாரியாண்ணா? நான் வியாபாரி. எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? கம்பத்துல இருந்து. ஆமா. ஓ சரி. அவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படி சொன்னா. இங்கதான் வந்து ரேஸ் காலை விற்கணும்னு கொண்டு வந்திருக்கீங்க. சரி. உங்க போன் நம்பர் இருந்தா 97 87 13 30 10. இந்த மாதிரி நாட்டு ரேஸ் காலை வேணா உங்ககிட்ட வாங்கிக்கலாம். வேற வச்சிருக்கீங்களாண்ணா? ஜோடி கிடக்கு. வந்தா வாங்கி. அந்த தேனி மலை கண்டு உங்ககிட்ட கிடைக்குமாண்ணா? கிடைக்கும். வந்தா வாங்கி. இது என்ன காலண்ணா? இது பண்ண ராஜா நல்லா இருக்கியா? ரைட்டு. நான் ஒத்து படிக்கதான் தயாரில்ல. அண்ணாச்சி கேட்க தான் சொன்னேன். என்ன பண்ணாரு? சரி. இந்த வாடகை கூட்டு வளைக்கலடா. எப்படிப்பா வச்சுக்கிட்டிய? ஆனா ஒரு 15 நாள் மாட்டுக்காரன் போய் எவன்ட போனாலும் மாடாயிடும். இந்த கக்க பாளையங்குடியில இருந்தது. அந்த காட்டுக்குடி செக்கு எடுக்கிறது தான் பரவாயில்ல. செக்கு கூட வந்து வைக்க போடுவான். இது கரஞ்ச காட்டுக்குள்ளேயே கிடந்தது. வண்டியை கிடக்கு. ஆமா எனக்கு கொடுத்துட போற வடக்கு ஒன்ன கலை 47 கேட்காங்க. ஒத்தையை தரலன்ட்டேன். ஆனா மாடு ஒரு பச்சை தண்ணி தவிர தவிடு தண்ணி கண்ணாலே பார்க்கல. நேற்று என்கிட்ட போயிட்டா பார்த்துருக்கு. ஒரு 15 நாள்ல மாடு ஆயிரும். இப்பதான் பண்ணி சேர்ந்து நான் தான் கொடுத்த போற வந்து 6 தான் புதுக்கடா மாடுதான். சூப்பர் பல்லு. பராமரிப்பு இல்லாம கிடந்து போச்சு. நீ வளர்த்துட்டா 1.5 ஊத்துரும். மாடு வெயில இருக்கு. தண்ணி விட்டுது. கர்ஜாமி காட்டுல மேய்ஞ்சினே டம்னு இருக்கும். ஆச்சு வச்சு ஆமா அதை காங்கேயங்கால. இது 120 சொன்னோம்ல. 1,20,000. ஆமா காங்கேயங்கால. யாரும் வெறும் 50,000 கூட கேட்க ஆள் இல்ல. பல்லு 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 இப்பதான் சேருது. என்ன எத்தனை வருஷம் உழைக்கலாம்? இன்னும் 10 வருஷத்துக்கு கெட்டிக்காரா தான் வச்சுக்கலாம். வளர்க்கணும். மாடு வச்சிருக்கிறவங்க கிழவனா இருக்க கூடாது இல்ல. வாலிப புள்ள வாங்கணும். மாடை வளர்த்தாதான் மாடு.
எவ்வளோண்ணா கொடுப்பீங்களா? அனுசரிச்சு கேட்டா கொடுத்துட வேண்டியா, ஏதோ 5-10 முன்ன பண்ண வந்தா கொடுத்துடலாம். 1,10,000. ஆமா, வந்தா கொடுப்பீங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 97 88 49 31 45. இந்த மாதிரி காலையில் காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். இது இந்த போட்டோ 83 தாங்காது முதல்ல. இப்ப வெட்டிக்காரங்க நாளைக்கு மனப்பாறை போனா 1-5 1-10 கொடுத்துரும். வலுத்தண்ணி கொடுக்க கூடாது. எந்த மாடு 42 கரையா? இது மோசமா இருக்க. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறியா? நாசிரத்து போதுனே. நாசிரத்து. ஆமா. விவசாயத்துக்கான? ஆமா, விவசாயத்துக்கு தான். அவர் 1,10 சொன்னாரா? ஆமா. நீ எவ்வளோக்கு முடிச்சியா? 90 ரூபா வாங்கிருக்கீங்க. 90,000. உங்களுக்கு லாபமா அன்னைக்கு? மாடு வளர்க்க தான். 5,000 கூடனாலும் ஒன்றும் கவலை இல்லை. எத்தனை வருஷம் அடிப்பீனா? 5 வருஷம் போட்டு அடிக்கலாம். அடிச்சுட்டு அப்புறம் திருப்பி அவங்க கொடுத்துட்டு அப்புறம் 2 ஆடு காலம் வாங்கி வளர்த்துக்கலாம். இதே விலைக்கு கொடுத்துருவியா? அப்போ லாபம் தானே? ஆமா. உழைப்பு நமக்கு லாபம். உங்களுக்கு எத்தனை மாடு இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னா? காலை நம்ம வியாபாரினே. வியாபாரி. ஒரு 1000 கிடைச்சா வித்துருவோம். சரி. ஆமா. இன்னைக்கு நிலைமையை பொறுத்தது. இன்னைக்கு என்ன நிலைமையோ அப்படி. ஆமா. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 877 866 51 95. இந்த காலை வேணாலும் உங்ககிட்ட வாங்கிக்கலாம். அது எவ்வளோக்கு முடிஞ்சு? ஏன்னா 85 தாரம்காங்க. அது என்ன முடிவு போகுதுன்னு தெரியல. ரூபா இருக்கு. வளர்ப்புனால கொடுத்துட்டீங்களா? வளர்ப்பு இல்ல, வளர்ப்புனால வளர்க்கட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கு. சரி. அறுக்க போறதோட வளர்க்கறது நல்லது. பாவம் பாக்கு எது கிடைக்குமா உங்களுக்கு? ஒண்ணும் கிடைக்காது. வந்து டீ செலவு தான். அவ்வளவுதான் ஓடும். டீ செலவே ஜெர்மத்தில் ஓடும். டீ கடைக்கு 150 வந்துட்டுருக்காங்க. வயசுல இல்ல வல்லப்படி. நீ கொண்டு போறியா? இது ரேஸ் காலையா? ரேஸுக்கு வாங்கினது கண்ணுட்டி. கண்ணுக்குட்டி. பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்ண்ணா? பல்லு போடுறது? பல்லு 4. 4 பல்லு. ரேஸுக்கு ஓடிக்கிட்டு இருக்கானா? இல்லை பழக்காட்ட லேசா பூட்டிக்கிட்டு வச்சிருக்கு. பழக்கி வச்சிருக்கியா? வாங்கிட்டு போய் ரேஸுக்கு விடணுமா? இது நாட்டுக்காலை. வச்சிருக்கு. நாட்டுக்காலை. 4 பல்லாண்ணா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? சேதிகநல்லூர். செய்திங்கநல்லூர் இங்கே பக்கத்தில். ரேஸ் காலை நிறைய வச்சிருக்கீங்களாண்ணா? ஆமாம், 3 ஜோடி கிடக்கு. சரியா? வந்தா உங்ககிட்ட வந்தா வாங்கிடலாமா? இது எவ்வளோண்ணா சொல்றீங்க? இது 50 ரூபா சொல்லிச்சு. 45 ரூபான்னா கொடுக்கணும். 45,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? ஆமாம், வேற கொடுக்கணும். எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க? அது அப்பாட்ட கேட்டாங்க. சரி. உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்களா? 99 44 90 62 58. இந்த மாதிரி ரேஸ் கண்டு வேணா அவங்ககிட்ட வாங்கி. இது நாட்டு மாடாண்ணா? நாட்டு மாடு.
வண்டி மாட்டா உழவு மாட்டாண்ணா? வண்டி மாடு உழவு கிடைக்குது. ரெண்டு பழக்கி வச்சிருக்கியா? நீங்க வியாபாரி அண்ணா? வியாபாரி தான். எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? பசு வந்தானே. இந்த மாதிரி காளை மாடு வேணா உங்கள்கிட்ட வேற இருக்காண்ணா? வேற ஒரு ஜோடி கிடக்கு. ஒரு ஜோடி இருக்கு, வந்தா வாங்கிடலாம். சரி, இது எத்தனை பல்லுண்ணா? 6 பல்லு 4 பல்லு. சரி, எவ்வளோண்ணா சொல்றீங்க? 140 சொன்னோம். 1,40,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 20 கேட்காங்க. 1,20,000 வந்தா கொடுக்க மாட்டீங்க? 1,30,000 வந்தா கொடுப்பீங்களா? அதான் ரேட்டு. காலை பெரிய காலை. சரி, ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 96 29 15 32 75. இந்த மாதிரி நாட்டு காளை மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம், வந்தா வாங்கிடலாம். பசு தானே வரணும். சரி, நல்ல சாதுவான குணம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா உழைக்கும். வேற அடிக்க மாட்டேன். நேற்று வரைக்கும் அடிக்க மாட்டேன். அவர் தர எடுப்பாரு. நான் விளையாட்டு தூரம் என்ன ஏன் பொறுப்பு? சரி விலைப்பட்டாலும் தீர்க்கத்தான் செய்ய முடியும். வாழ்றவங்க தான் பார்த்துக்கணும். வாங்குறவங்க பொண்ணு கடத்த போனா ஜோத்த போனா எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு அடி இருக்குடா. பிடிக்காத 120 கேட்டு மாடு கொடுக்கல. விஜய் மாட்டு விடு விஜய். நிக்க மாட்டேன். ஒன்னு ஏன் வண்டி ஈச்சர்னால ஆகுமா? 120 போகாட்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுக்க மாட்டோம். போகாதான் விட்டுருங்க. நாளில் வைக்க 1,20,000 மேலே ஏதாவது விலை இருந்தால் சொல்லுங்க. தருவேன். 1 ரூபா குறையாது. 20 சொன்னாக்கு தான் மேலே வந்து தான் கொடுப்பேன். இல்லை மாட்டுவே தான் பண்ணாதீங்க. இல்லைம்மா மாடு ஏற்ற போகிறேன். நான் ஏற்ற ஓம்பரியா ஏம்பரியா மாடு ஏற்ற போகிறேன். கிடைக்கே வேண்டாம்மா. முதல் யார் மாதிரி கையால் சொல்லி கொடுக்குறேன். 10,000 தள்ளி வைக்கணும்னு கையால் சொல்லி கொடுக்குறேன். கொடுக்கல காலை ஓடி என்ன ரெண்டு பெரிய காலை கொண்டு வந்திருக்கீங்களா? பள்ளிய காலை. இது என்ன காலைண்ணா? கண்ணார காலை. கண்ணாரம் பல்லு எத்தனை? கடம்பளைக்கு. சரி சரி. இது வண்டி மாடா உழவு? வண்டி மாடு. வண்டி மாடு. வண்டி மாடு அடிச்சு மாடு. சரி சரி. நீங்க அம்பையில இருந்து கொண்டு வந்தீங்களா? ஆமா ஆமா. அம்பைக்கு மேக்க ஆழ்வார்ச்சி. சரி சரி. ஆழ்வார்ச்சி ஜோடி எவ்வளவு சொல்றீங்க? ஜோடி 1,20 சொல்லுவேன். 1,20,000. ஆமா. காங்கேயம் காலை. ஆமா. எவ்வளவுதான் கொடுப்பீங்கன்னா? 1 கேட்டு 1,5 கேட்க. தரவு 2,000 கேட்டா கொடுக்க மாட்டேன். 1,10 கொடுத்துடலாம். 1,10,000 வந்தாதான் கொடுப்பீங்க? கொடுக்கலாம். போன வாரம் வந்துச்சு. இந்த வாரம் வந்துச்சு. சரி. ஆமா. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 93 43 35 89. இது மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். 1,05,000 வந்தா கொடுத்துருவீங்க? 1,20,000 கொடுப்பேன். 1,10 கேட்டா கொடுப்பேன். சரி. 1,10,000 வந்தா கொடுத்துருவீங்க. அந்த காங்கேயம் காலை பெருசு எவ்வளோக்கு போச்சுண்ணா? 1,5. 1,05,000. 1,10 சொன்னியா? 5,000 குறைச்சி கொடுத்துட்டியா? அப்பதான் அடுத்தாலையும் வாங்க முடியும். ஆனால் ரொட்டேஷன் காண்டி தள்ளி விட்டீங்களா? எந்த ஊர் போயிருக்குண்ணா? கேரளா. கேரளா போகுது. சரி. இந்த கண்டு அது என்ன கண்டுண்ணா? கண்ணாவரம். கண்ணாவரம். பல்லு எவ்வளவு நாள் ஆகும்ண்ணா? பல்பட ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசம் ஆகும். இது வண்டி மாடா உழவு? வண்டியில போட்டு உழவு அடிச்சுக்கலாம். 2 பழக்கி வச்சிருக்கீங்க?
எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? ஒரு 90 சொல்லி 85 கொடுப்பேன். 85,000. ஆமாம். எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? கேள்வி 70 75 கேட்குங்க. சரி. இன்னைக்கு விலை அவ்வளோதான் கேள்வி இருக்கு. ஆனால் நீங்கள் 85 வந்தால் தான் கொடுப்பேன். அப்பாவோட கிடைக்கட்டும். சந்தைக்கு வாரம் 200 போகும். போல போகுது. நம்ம வண்டி தானே, நம்ம வியாபாரி. இதை நம்ம சொந்த வண்டி. நான் வாடகை ஒன்றேன், சொந்த வண்டி. அதோட சாயங்காலம் ஏடி வாடகை கொடுக்குறேன், நான் அடிக்கலாம். அதான் காங்கேயம் காலனால என்னைக்கு இருந்தாலும் காசு தான். என்னைக்கு தான் நோட்டு தான். வாடகை கொடுத்துருக்கேன். மதுரை தாண்டி மாடு கொடுத்துருக்கேன். இதே உங்க செல்லு உங்க பேட்டி எடுத்து உங்க பேட்டி போட்டு மாடு வாங்கிட்டு அங்க வச்ச பணம் 50 ரூபா அனுப்பிட்டான். இங்க இருந்து பணம் 7,000 வாடகை கொடுத்தான். அந்த காலையும் போயிடும். ஆமா. சரி, இந்த காலை வேணாலும் உங்ககிட்ட வாங்கிக்கலாம். சரி. அந்த கண்டு எவ்வளோக்கு போச்சுன்னா? கண்டு ஒரு காலை வந்து 33,000. ஒரு ஒத்த காலை. அதுக்கு என்ன ஜோடி வாங்குவீங்களா? அது இது 2 கிடக்கு. கண்ணார கண்டுட்டு கிடக்கு. கடை கொடுக்க மாட்டேன். 70 ரூபா கடை கொடுக்க மாட்டேன். அப்படியா? 2 கூட்டு போய். சரி. அடுத்த வச்சுருவோம். சரி, அது வேணா கண்டு வேணா வாங்கிக்கலாம். இது என்ன காலண்ணா? கண்ணாபுரம் காலை. இது வண்டி மாட்டா? எல்லாம் பழக்கி பல்லு வச்சுருங்க. 2 பல் 4 பல். 2 பல்லு 4 பல்லு. இன்னும் நல்லா உழைக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் அடிக்கலாமா? தாராளமாக அடிக்கலாம். சரி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? மானூர் குடிச்சுக்கோம். மானூர். நீங்கள் வியாபாரி. ஜோடி எவ்வளோண்ணா சொல்றீங்க? 1,000 ரூபா சொன்னீங்க. 1,25,000. 1,00,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 1,10 கேள்வி. 1,10,000. நீங்கள் ஒரு கூட 5,000 ரூபா வரணுமா? 1,15,000 வந்தால் கொடுத்துருங்க. காங்கேயம் காலை. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 95 24 34 12 23. இந்த மாதிரி வேற காலை இருக்கான்னு வேணுங்க மாடு இருக்கு. வந்தா வாங்கி மானூர் வரணும். மானூர் குடிச்சுக்கோம். சரி, வாங்கியிருக்கீங்களா? பாலுக்காண்ணா? எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா? மார்த்தாண்டம். இது எத்தனை ஈத்துண்ணா? 2வது. எவ்வளோக்கு முடிஞ்சீங்கண்ணா? 25,000. கண்டு கிடாரியா? கிடாரி. வீட்டுக்கு பால் கேண்டி வாங்கிட்டு போறீங்களா? வாங்கினே லாபமாண்ணா? 25,000. அந்த கிடாரி எவ்வளோண்ணா? அது வந்து அவன் 18 ரூபா கேட்கான். 18. ஆமாம், அது சென்னை கிடாரி. அது சென்னை பிடிக்க எவ்வளோ நாள் ஆகும்ண்ணா? சென்னை பிடிக்க உங்களுக்கு அந்த கிடாரி எப்படி பார்த்தா நம்மளுக்கு இப்போ சென்னை தான். இப்போ சென்னையில் இருக்குது கிடாரி. எவ்வளோ சொல்கிறாங்க? அவன் என்கிட்ட 18 ரூபா விலை சொல்லலாம். நான் ஒரு ஆள் 15 ரூபா கேட்டாச்சு. வாடகை கிடாரி தான். கிடாரி எவ்வளோ டைம் சொல்கிறாங்க? இது வந்து அவன் 25 ரூபா விலை சொல்லலாம். இது எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இது வந்து உங்களுக்கு 2 ஈத்துக்குன்னா மாட்டேன். பால் எவ்வளோ இருக்குண்ணா?
இதெல்லாம் பால் நல்லா இருந்தால் ஒரு 6-7 லிட்டர் பால். 25,000. 25,000. தர மாட்டேன். இது என்ன மாடுண்ணா? இது நாட்டு கிராஸ் மாடு. நாட்டு கிராஸ் மாடு. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் ஒரு 3 லிட்டர் இருக்கும். 3 இருக்கும். 3 6 லிட்டரு. சரி சரி. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? தலையத்து கிடாரி தான். தலையத்து கிடாரி. கண்ணுக்குட்டி? கண்ணுட்டி பொட்டை கண்ணுக்குட்டி. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 33 ரூபா சொல்லுதேன். 28 ரூபாய்க்கு கேட்டுட்டு இருக்காங்க. 30,000 வந்தா கொடுத்துருவீங்களா? நீங்க திசைவில் வியாபாரி. கறிக்கடைக்காரன் 32 ரூபாய் மாட்டை கேட்க. கண்ணுட்டி பால் மாடு ஒரு சம்சாரி வளரக்கூடிய மாடுல. ஓ சரி சரி. நீங்க திசைவில் வியாபாரி. சாத்தாங்குளம் வியாபாரி. ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பர் 91 59 51 39 86. இந்த மாதிரி பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி பால் மாடு வாங்கிக்கலாம். இங்கே பார்ட்டி கொடு. என்ன போட்டோ வந்தாக்கிறதா? அந்த மாடு இந்த பார்ட்டி அவரை வச்சு எடு. என்ன மாடுண்ணா? இது கிராஸ் தான். கிராஸ். பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 5 இருக்கும். 5 லிட்டர். எத்தனை ஆயிடுச்சுண்ணா? நாளை வைங்க. நமக்கு வீட்டுக்கு தான் பீச்சுவோம். டிப்பாவுக்குலாம் கறக்கல. வீட்டுக்கு பீச்சு மாடு தான். ஆமாம். எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இது 4வது இது நம்ம வீட்டில். கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி ஒரு மாத கண்டி தான். சரி சரி. அது ஆனா பொட்டை கண்டி. கண்ணுக்குட்டி. எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணா? நான் 27 ரூபா சொன்னேன். கோயிலுக்குன்னு சொன்னான் தம்பி. சரி 10 ரூபா மேலே வெளியே நடந்தான் இன்னைக்கு 3 ரூபா அடிதான். ஆமாம். இப்போ 27,000 கொடுத்துருக்கீங்களா? 22,000. ஆமாம். மாடும் கண்ணுக்குட்டி. சரி சரி. கோயிலுக்கு கொண்டு போய் ஏமாத்தி கோயிலுக்கு தான் தம்பி. அவன் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? நான் கிழக்கு கடம்பூர் பக்கம் குமரட்டே வரோம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. சரி. ஃபோன் நம்பரு கிடைச்சிதாண்ணா? இன்னைக்கு அடிதான். இன்னைக்கு 4 ரூபா அடிதான் இன்னைக்கு. அடியா? எத்தனை கொண்டு வந்தியா? 4 ஒன்று தான். 4 அடிதான். ஆமாம். அப்படியா? வெட்டு ரேட்டுக்கு தான் கேட்காங்களா? திருப்பி ஏத்துனா நம்ம செலவு. அந்த செலவு கழுதி போகுதுன்னு தான் விட்டாச்சு. ஓ சரி சரி. ரைட்ல.